மேகங்களுடனே வருகிறார். இதோ மேகங்களுடனே வருகிறார். கண்கள் யாவும் அவரை காணும். அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமென். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஓமெகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாக வருவார். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை முன்னறிவித்து வெளிப்படுத்தின விசேஷம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இதே சத்தியத்தை மறுபடியும் சொல்லி இந்த புஸ்தகம் முடிவு பெறுகிறது. யோவான் அந்த நாளில் தான் கண்டதை அப்படியே எழுதுகிறார். இதோ மேகங்களுடனே வருகிறார் என்று அவருடைய வருகையை தரிசித்து எழுதுகிறார். நம்முடைய மனக்கண்களும் பிரகாசம் உள்ளதாக இருக்க வேண்டும். அப்போதுதான் கர்த்தர் மேகங்களுடனே வருவதை நம்மால் காண முடியும். மேகங்கள் என்பது அவருடைய ரதங்களையும் சேனைகளையும் குறிக்கிற வார்த்தை. இயேசு கிறிஸ்து மேகங்களுடனே வரும்போது கண்கள் யாவும் அவரை காணும். எல்லா ஜனங்களுடைய கண்களும் அவரை காணும். அவருடைய சிநேகிதரின் கண்களும் சத்துருக்களின் கண்களும் இயேசு கிறிஸ்து மேகங்களுடனே வருவதை காணும். இயேசு கிறிஸ்து மேகங்களுடனே வரும்போது அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தவர்கள், அவரை வாரினால் அடித்தவர்கள், அவருடைய சிரசின் மீது முள்முடியை சூட்டினவர்கள், அவருடைய விலாவிலே ஈட்டியால் குத்தினவர்கள் ஆகிய எல்லோரும் அவரை காண்பார்கள். அவருடைய வருகைக்கு முன்பாக இவர்கள் எல்லோரும் மனம் திரும்பி இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக தூஷண வார்த்தைகளை பேசினவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்பி இருக்க வேண்டும். மனம் திரும்பாத பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் இயேசு கிறிஸ்து மேகங்களுடனே வரும்போது அவரை பார்த்து புலம்புவார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மை பற்றி இங்கு வெளிப்படுத்துகிறார். தம்மை இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் என்று சொல்லுகிறார். மேலும் நான் அல்பாவும் ஓமெகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று தம்மை பற்றி திருவுளம் பற்றுகிறார். இயேசு கிறிஸ்துவே எல்லாவற்றிற்கும் ஆரம்பமும் முடிவுமாக இருக்கிறவர். எல்லா காரியங்களும் அவரிடமிருந்தே வந்திருக்கிறது. எல்லா காரியங்களும் அவருக்காகவே நடைபெறுகிறது. அவரே சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் நித்தியமானவர். அவர் என்றும் மாறாதவர். இயேசு கிறிஸ்து எருசலேமில் வந்து இறங்கும் போது அங்குள்ள யாருடைய கண்களும் அவரை காணும். பூமியின் மற்ற பகுதியில் உள்ளவர்கள் சிறிது காலத்திற்கு பின்பு அவரை காண்பார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டிருந்த போது அவரை குத்திய யூதருடைய சந்ததியார் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது எருசலேமை சுற்றியிருக்கும் எல்லா தேசங்களின் சேனைகளும் அவரை காண்பார்கள். அல்பாவும் ஓமெகாவும் என்னும் வாக்கியம் கிரேக்க மொழியின் முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் ஆகும். இந்த வாக்கியம் வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்தில் 4 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21:6 மற்ற வசனங்களில் எல்லாம் இந்த வாக்கியம் இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 1:8 வசனத்தில் இயேசு கிறிஸ்துவை குறிப்பதற்கு சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் என்னும் வாக்கியம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது.